ராஜு ஒரு விவசாயி. அவர் ஒரு சின்ன அமைதியான கிராமத்துல வாழ்ந்தாரு. அவரோட வாழ்க்கை ரொம்ப எளிமையா இருந்துச்சு. அவர் ஒவ்வொரு நாளும் தன்னோட நிலத்துல ரொம்ப கண்ணமா உழைச்சாரு. அவருக்கு தன்னோட கிராமன்னா உசுரு. அவருக்கு ஒரு சின்ன அன்பான குடும்பம் இருந்துச்சு. அவங்க எல்லாரும் சாப்பாட்டுக்கு அவரோட விவசாயத்தை தான் நம்பி இருந்தாங்க. அவங்களோட வீடு எளிமையா இருந்தாலும் அன்பு நிறைஞ்சு இருந்துச்சு. ராஜு ஒரு நல்ல நேர்மையான மனுஷன் எல்லாருக்கும் தெரியும். அவர் எப்பவுமே தன்னோட குடும்பத்துக்காக தன்னால முடிஞ்சதை செஞ்சாரு. நிலம் செழிக்க மழை தேவைப்பட்டுச்சு. ராஜு அடிக்கடி அந்த பெரிய நீல வானத்தை அண்ணாந்து பாப்பாரு. கருமேங்கள் ஒண்ணு சூடி மழை வரும்னு அவர் எப்பவும் எதிர்பார்ப்பாரு. ஆனா சூரியன் சுட்டரிச்சு ரொம்ப சூடாவும் இறக்கமில்லாமலும் இருந்துச்சு. அவரோட வீட்டை சுத்தி இருந்த வயல்கள் எல்லாம் காஞ்சி பொழுதியா இருந்துச்சு. சின்னஞ்சிறு பயிர்கள் வளர தண்ணி இல்லாம தவிச்சுது. மழை இல்லைன்னா அறுவடையும் இருக்காது, சாப்பாடும் இருக்காது. வாழ்க்கை எல்லாருக்கும் ரொம்ப கண்ணமாயிடும். கிராமத்து மிருகங்களும் தண்ணி இல்லாம கஷ்டப்பட்டுச்சு. கிராமத்துல எல்லாரும் மழைக்காக காத்துட்டு வேண்டிக்கிட்டு இருந்தாங்க. கோடைக்காலம் கடுமையான வெப்பத்தோட வந்துச்சு. அது ஒரு நீண்ட முடிவே இல்லாத கோடைக்காலம் மாதிரி இருந்துச்சு. வானத்துல மழை வட்டுறதுக்கான அறிகுறியே இல்லை. நாட்கள் ஒவ்வொன்றா ரொம்ப மெதுவா நகர்ந்துச்சு. செழிப்பான பூமி இடைவிடாத சூரிய வெப்பத்தால வெடிக்க ஆரம்பிச்சது. பச்சை செடிகள் வாடி பழுப்பு நிறமா மாற ஆரம்பிச்சது. ராஜு மனசுல ஒரு பெரிய கவலை வந்துச்சு. மழை இல்லாத ஒவ்வொரு நாளும் அவரோட மனசு பாரமாச்சு. அவர் ஒவ்வொரு நாள் காலையிலையும் சாயங்காலமும் மழைக்கா வேண்டிக்கிட்டாரு. ஆனா வானம் பிடிவாதமா தெளிவாவும் பிரகாசமான நீல நேரத்திலையும் இருந்துச்சு. கிராமத்துக்கேறு அவங்களோட முக்கியமான ஆதாரம், அதுவும் வத்திட்டு வந்துச்சு. தண்ணி எல்லாருக்கும் ஒரு அருமையான கிடைக்காத பொருளா மாறிடுச்சு. கிராமத்து மக்கள் கடுமையான வறட்சிய பத்தி எப்பவும் பேசிட்டு இருந்தாங்க. அவங்க சோகமாவும் பதட்டமாவும் ஒன்னும் செய்ய முடியாத நிலைமைய உணர்ந்தாங்க. அவங்களோட முகத்துல தெரிஞ்ச கவலை கோடுகளை ராஜு பார்த்தாரு. ஏதாச்சும் பெருசா செஞ்சே ஆகணும்னு அவரோட மனசுக்கு தெரிஞ்சுது. விதி முடிவு செய்யட்டும்னு சும்மா உட்கார்ந்து காத்துக்கிட்டு இருக்க முடியாது. தண்ணிய கொண்டு வர ஒரு வழியை அவர் கண்டுபிடிக்கணும். அவரோட குடும்பம் அவர் நம்பி இருந்துச்சு. மொத்த கிராமத்துக்கும் ஒரு சின்ன நம்பிக்கை தேவைப்பட்டுச்சு. ஒரு மதியம் ராஜுவோட நல்ல நண்பன் அவர் பார்க்க வந்தா. அவனோட பேரு ராகா. ராக சில வருஷத்துக்கு முன்னாடி பெரிய பட்டணத்துக்கு போயிட்டா. ராஜு படுற கஷ்டத்தை அவன் பார்த்தா. அவனுக்கு தன்னோட அருமை நண்பன் ராஜுவை நினைச்சு ரொம்ப வருத்தமா இருந்துச்சு. இந்த கஷ்டமான நேரத்துல ராஜுவுக்கு உண்மையாவே உதவணும்னு அவன் நினைச்சா. அவன் கிட்ட ஒரு நல்ல யோசனை இருக்கிறதா நினைச்சா. அந்த யோசனை ராஜுவுக்கும் அவரோட குடும்பத்துக்கும் நல்லதுன்னு அவன் நம்புனா. ராஜுவுக்கு வேற ஒரு வழியை காட்ட அவன் நினைச்சான். ராகவ் ராஜுகிட்ட கவலையோடு பேசினா. நண்பா ராஜு, எங்கூட பட்டணத்துக்கு வா. பட்டணத்துல நிறைய வேலை இருக்கு. அங்க நீ நல்லா சம்பாதிக்கலாம். இங்க விட்ட அதிகமா. பெரிய பட்டணத்துல வாழ்க்கை பெரும்பாலும் சுலபமா இருக்கும். எப்ப வரும்னே தெரியாத மழைய நீ நம்பி இருக்க வேண்டாம். உன்னோட மனைவி குழந்தைகள் நினைச்சு பாரு ராஜு. இந்த கஷ்டமான கிராமத்து வாழ்க்கையை விட்டுட்டு வா. ராகவ் உண்மையிலேயே நல்ல எண்ணத்துலதான் இந்த யோசனைய சொன்னான். ராஜுவோட நலன்ல அவனுக்கு ரொம்ப அக்கறை இருந்துச்சு. ராஜு ராகவோட வார்த்தைகள் ரொம்ப கவனமா கேட்டாரு. பட்டணத்தை பத்தி ரொம்ப நேரம் யோசிச்சாரு. கிராமத்துல வாழ்க்கை இப்போ ரொம்ப கடினமா இருக்குன்னு அவருக்கு தெரியும். வறட்சி எல்லாத்தையும் நிச்சயமில்லாததா ஆக்கிருந்துச்சு. ஆனா அவரோட நிலத்தை அவர் உசுரா நேசிச்சாரு. அவரோட கிராமத்தையும் அதோட எளிமையான வாழ்க்கையையும் அவர் நேசிச்சாரு. இந்த கிராமம்தான் அவரோட ஒரே வீடு. அவரோட அன்பான முன்னோர்கள் இதே நிலத்துலதான் வாழ்ந்து உழைச்சிருக்காங்க. எல்லாத்தையும் விட்டுட்டு போ அவருக்கு மனசு இல்ல. அவரோட மனசும் உசுரும் இந்த பழக்கப்பட்ட மண்ணுலதான் இருந்துச்சு. ராஜு கடைசியா ராகவ பார்த்து அமைதியா சொன்னாரு. ரொம்ப நன்றி நண்பா. ஆனா என்னோட அருமையான நிலத்தை விட்டுட்டு என்னால வர முடியாது. இந்த பிரச்சனைகளை விட்டுட்டு நான் ஓட மாட்டேன். இங்கேயே ஒரு தீர்வை கண்டுபிடிக்க நான் முயற்சி பண்ணணும். எனக்குள்ள பெரிய நம்பிக்கை இருக்கு. முன்ன விட இன்னும் அதிகமா நான் உழைப்பேன். இந்த நிலம் எனக்கு அம்மா மாதிரி. அதுக்கு தேவைப்படும் போது நான் அதை கைவிட மாட்டேன். ராஜுவோட முடிவு உறுதியாவும் தளராததாவும் இருந்துச்சு. ராகவ் தன்னோட நண்பனோட ஆழமான பிணைப்பை புரிஞ்சுக்கிட்டா.
ராஜு ஒரு தைரியமான முடிவெடுத்தாரு. தன்னோட நிலத்துல ஒரு கிணறு தோண்ட முடிவு செஞ்சாரு. தன்னோட வயல்களுக்கு நம்பிக்கையான ஒரு நீராதாரம் தேவைன்னு அவருக்கு தெரியும். மண்வெட்டி, கடப்பாறைன்னு தன்னோட சாதாரண கருவிகள் சேகரிச்சாரு. தன்னோட காஞ்ச நிலத்துல கவனமா ஒரு இடத்தை தேர்ந்தெடுத்தாரு. பூமிக்கு அடியில ஆழத்துல தண்ணி ஒளிஞ்சிருக்குன்னு அவருக்கு ஒரு பலமான நம்பிக்கை இருந்துச்சு. அவர் தோண்ட ஆரம்பிச்சாரு. அந்த வேலை ரொம்ப கடினமாவும் சோர்வடைய வைக்கிறதாவும் இருந்துச்சு. சூரியன் அவர் மேல இறக்கமில்லாம் சுட்டெரிச்சது. அந்த கடும் வெயில அவருக்கு ரொம்ப வேற்று கொட்டுச்சு. ஆனா ஒரு நிமிஷம் சூட அவர் தன்னோட முயற்சியை நிறுத்தல. மத்த கிராமத்துல சில பேர் ராஜுக்கு தோன்றத பார்த்தாங்க. அவன் ரொம்ப முட்டாதனமா செய்யறான்னு அவங்க நினைச்சாங்க. இங்க தண்ணியே கிடைக்காதுன்னு ஒருத்தர் சொன்னாரு. நீ உன்னோட அருமையான நேரத்தையும் சக்தியும் வீணடிக்கிறன்னு இன்னொருத்தர் சொன்னாரு. இங்க தரை ரொம்ப கடினமாவும் பாறையாவும் இருக்கு. நீ சோர்வடையறதா மிச்சம், ஒன்னும் கிடைக்காது. அவருக்கு தெரியாம பின்னால சிரிச்சாங்க. அவரோட ஆழமான உறுதிய அவங்க புரிஞ்சுக்க. அந்த நீண்ட வட்சியில அவங்க துரதிருஷ்டசமா எல்லா நம்பிக்கையும் இழந்துட்டாங்க. ராஜு அவங்களோட மனதர வைக்க வார்த்தைகளையும் சிரிப்பையும் கேட்டாரு. ஒரு கணம் அவருக்கு சின்னதா ஒரு சோகம் வந்துச்சு. ஆனா அவங்களோட எதிர்மறை எண்ணங்கள் அவர் தடுக்கவில்லை. அவர் தன்னையும் தன்னோட திட்டத்தையும் உறுதியா நம்பினாரு. தன்னோட விடாமுயற்சியோட சக்திய அவர் நம்பினாரு. அவர் தொடர்ந்து தோண்டிக்கிட்டே இருந்தாரு. நாளுக்கு நாள் குழி பூமிக்குள்ள ஆழமா இன்னும் ஆழமா போச்சு. அவரோட கைகள் புண்ணாகி கொப்பளம் போட்டுடுச்சு. அவரோட உடம்பு முழுசும் சோர்வுல வலிச்சது. ஆனா அவரோட மன தைரியம் உறுதியாவும் உடையாமலும் இருந்துச்சு. அவர் விடிய காலையில இருந்து ராத்திரி வரைக்கும் ஓயாம உரைச்சாரு. அவரோட குடும்பம் தான் அவருக்கு பெரிய ஆதரவா இருந்துச்சு. அவரோட மனைவி அவருக்கு சாப்பாடும் குளிர்ந்த நீரும் கொண்டு வந்தாங்க. அவரோட குழந்தைங்க தன்னோட அப்பா வேலை செய்யத பெரிய மரியாதையோட பார்த்தாங்க. அவங்களோட கள்ளமில்லா முகங்கள் அவருக்கு புது பலத்தை கொடுத்துச்சு. அவர் பல நாட்கள் அப்புறம் வாரக்கணக்கா தோண்டினாரு. குழி இன்னும் ஆழமாவும் அகலமாவும் ஆச்சு. அப்பவும் தண்ணி வருதுக்கான எந்த அறிகுறியும் தென்படல. ஆனா ராஜு விட்டுலாம்னு நினைச்சு கூட பார்க்கல. அவர் தன்னோட எறிவிடாத கடன் உழைப்ப தளராத கவனத்தோட தொடர்ந்தாரு. அவர்கிட்ட ஒரு பலமான உறுதியும் அசைக்க முடியாத தைரியமும் இருந்துச்சு. தண்ணிய கண்டுபிடிச்சே ஆக்கணும்னு அவர் உறுதியா இருந்தாரு. அப்புறம் ஒரு முக்கியமான நாள்ல ராஜுவோட கடப்பாறை ஈரமான உள்ள பட்டுச்சு. அது மென்மையான ஈரமான சேரு. அவர் புது உற்சாகத்தோடையும் ஆர்வத்தோடையும் தோண்ட ஆரம்பிச்சாரு. அவரோட நெஞ்சு படப்படன்னு அடிச்சுக்கிச்சு. அப்புறம் அவர் அதை தெளிவா பார்த்தாரு. தண்ணி குளிர்ச்சியான தெளிவான தண்ணி குழியோட அடியில ஊற ஆரம்பிச்சது. ராஜு கட்டுப்படுத்த முடியாத சுத்தமான சந்தோஷத்துல கத்துனாரு. அவரோட நம்ப முடியாத கடின உழைப்புக்கு கடைசியா பலன் கிடைச்சிருச்சு. எல்லா கஷ்டங்களையும் தாண்டி அவர் தண்ணிய கண்டுபிடிச்சுட்டாரு. அவருக்கு அளவு கடந்த சந்தோஷமாவும் பெரிய நிம்மதியாவும் இருந்துச்சு. அவரோட உண்மையா வேண்டுதல்களுக்கு கடைசியா பதில் கிடைச்சிருச்சு. கிணறு சீக்கிரமே நிறைய நல்ல தண்ணியால நிரம்பிடுச்சு. ராஜு ஒரு வாளியையும் கயிறையும் வச்சு தண்ணி இறைச்சாரு. அவர் தன்னோட தாகமான வயல்களுக்கு அன்போட தண்ணி பாய்ச்சினாரு. காஞ்சு வெடிச்சு கிடந்த நிலம் உயிர் கொடுக்கிற தண்ணி அவளா குடிச்சது. சீக்கிரமே அவரோட பயிர்கள் உயரமா பச்சையா ஆரோக்கியமா வளர ஆரம்பிச்சது. அந்த வருஷம் அவருக்கு ஒரு அற்புதமான நிறைவான அறுவடை கிடைச்சது. அவர் தன்னோட ஆதிமான விளைச்சல பக்கத்து சந்தையில வித்தாரு. அந்த விற்பனை மூலமா நல்ல பணம் சம்பாதிச்சாரு. கடைசியா அவரை தன்னோட குடும்பத்தை நல்லா பாத்துக்க முடிஞ்சது. இந்த அற்புதமான ஆசீர்வாதத்துக்கும் வழிகாட்டுக்கும் அவர் கடவுளுக்கு நன்றி சொன்னாரு. ராஜு முதல்ல தன்னோட பாக்கி இருந்த கடன்கள் எல்லாம் அடைச்சாரு. அப்புறம் மத்த கிராமத்து மக்களுக்கும் தாராளமா உதவி செஞ்சாரு. தன்னோட கிணத்து தண்ணிய அவங்களோட இலவசமா பகிர்ந்துகிட்டாரு. அவங்கள் நம்பிக்கையோட இருக்கவும் மனச விட்டுடாம இருக்கவும் அவர் உற்சாகப்படுத்தினாரு. தொடர்ச்சியான கடின உழைப்பு எப்பவும் வெற்றியை தரும்னு தன்னோட செயல்கள் மூலமா அவங்களுக்கு காட்டுனாரு. முன்னாடி அவரை பார்த்து சிரிச்சா அதே கிராமத்து மக்கள் இப்போ அவர் ரொம்ப மதிச்சாங்க. அவரோட நம்ப முடியாத விடாமுயற்சியும் அவரோட நல்ல மனசையும் அவங்க பார்த்தாங்க. நம்பிக்கை மற்றும் முயற்சிய பத்தின ரொம்ப மதிப்புள்ள பாடத்தை அவங்க கத்துக்கிட்டாங்க. ராஜு எல்லாருக்கும் ஒரு உத்வேகமா ஆனாரு. ராஜுவோட வாழ்க்கை முழுமையா நல்ல விதமா மாறிடுச்சு. அவரோட மொத்த கிராமமும் மாறி இன்னும் செழிப்பா ஆச்சு.
மறுபடியும் காத்துல நம்பிக்கையும் சந்தோஷமும் நிறைஞ்சு இருந்துச்சு. ராஜு அடிக்கடி தன்னோட கிணத்த பெருமையோட பாப்பாரு. அது அவரோட தளராத நம்பிக்கைக்கும் கடின உழைப்புக்கும் ஒரு சின்னமா நின்னுச்சு. வாழ்க்கையில சவால்கள் எப்பவும் வரும்னு அவருக்கு தெரியும். ஆனா இப்போ அது தைரியமா எதிர்கொள்ள முடியும்னு அவருக்கு தெரியும். ஏன்னா பழைய பழமொழி சொல்ற மாதிரி காலை விடிந்தால் பொழுது விடியும் போது வெளிச்சத்தோட எப்பவும் புது நம்பிக்கை வரும்னு அவர் உண்மையாவே நம்பினாரு. ஒரு புது நாள் எப்பவும் புது பலத்தையும் புது வாய்ப்புகளையும் கொண்டு வரும்.